வெல்கம் 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சினுடைய டே 3. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஆம்லா ஜூஸ் குடிச்சிட்டேங்க. அது எடுக்கிறதுக்கு எடுத்தேன். அது ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஸோ அது போட முடியல. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஜீரகத்தண்ணி இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒன்று பெருஞ்சீரகம் போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் குடித்தாச்சு. அதை அப்படியே வாட்டர் பாட்டிலையும் வடித்து வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி காலையில் முட்டையை வச்சுட்டு சக்கரவள்ளி கிழங்கு இருந்தது, அதை வேக வச்சாச்சு. மேலேயே பச்சை பட்டாணியும் வேக வச்சாச்சு. மதியத்துக்கு அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் வெளியே ஸ்கூலுக்கு கிளம்புற வேலை இருந்தது. ஸோ டியூஷனும் இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரமே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முலாம்பழம் தான் இருந்தது. ஸோ அந்த ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சுகர் எதுவுமே ஆட் பண்ணலைங்க, போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். அது பாருங்களேன், அது வேணும்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டமாக தான் இருக்குது. ஒரு பழம் மீடியம் சைஸு, இப்போ ஒரு 3/4 பழத்துக்காட்ட போட்டேன். எதுவுமே தண்ணி லைட்டாக மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பால் எதுவுமே கிடையாது. நல்லா ஸ்மூத்தி மாதிரி அடிச்சுக்கிட்டேன். அதுலேயே ஒரு கால்வாசியாட்ட மீதி இருந்தது. அதையும் பார்த்தீங்கன்னா மதியானம் அடித்து குடிச்சிட்டேன். இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா விசுக்குன்னு பாத்திரம் கழுவியில் எடுத்து உடஞ்சிருச்சுங்க. சரி, அது நீ என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி ஃபீலாக தான் இருந்தது. தூக்கி போட்டேன். தண்ணி அந்த வாட்டர் பாட்டில் 1.5 லிட்ரு, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி மினிமம். அப்புறம் நான் ஜூஸ் குடிக்கிறது, இடையில சாப்பிடையில குடிக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் கணக்குலேன்னு வச்சுக்கோங்க. 4 லிட்டர் அப்படிங்கிறத குடிச்சிருவேன். இன்றைக்கி கொஞ்சம் வெளியே ஸ்கூலுக்கு போனேன், பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறதுனால ஒரு 3 லிட்டர் தான் குடிக்க முடிஞ்சுது. ஸோ இது பச்சை பட்டாணி அவிச்சனில் அதுவும் 2 முட்டை, சக்கரவள்ளி கிழங்கு இது கொஞ்சமாக வச்சு மதியம் இது என்ன டைம், ஒரு 11 மணி இருக்குங்க சாப்பிடையில. சாப்பிட்டு இன்றைக்கி 12 மணிக்கு டியூஷன் கிளம்பணும், ஸ்கூல் கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1 மணிக்காட்ட வர சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்குள்ளேயே கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா போயிட்டு வந்தோடனே டியூஷன் போகணும், அதனால் டைம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் ப்ளஸ் எக்ஸசைஸ் 2யும் ஆட் பண்ணி செஞ்சுருவேங்க. எக்ஸசைஸ் தனியாக, வாக்கிங் தனியாகலாம் நம்மளுக்கு செய்யறதுக்குள்ள டைம் இல்லை. ஒரு 1.5 மணி நேரம் செஞ்சேன்னா 1 மணி நேரம் வாக்கிங், 1 மணி நேரம், ஒரு 1/2 அன் ஹவர் இது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். 2யும் ஜாயின் பண்ணி செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு 3/4 மணி நேரம் தான் இருக்கும் அது செஞ்சது. சரி, செஞ்சுட்டு கொஞ்சம் பொரி சாப்பிட்லாம் போல் இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் ஹெவி தான், பார்க்கலாம் நாளைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். பொரி சாப்பிட்டாச்சு, க்ரீன் டீயும் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனதுனால பசங்கள்லாம் பேக்கரி போகலான்னாங்க. ஸோ அங்கே அவாய்ட் பண்ண முடியல. அதாவது ஃப்ரெண்ட்ஸோட அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்களா. ஸோ அங்கே வாழைப்பூ வடையொன்று, ஒரு நார்மல் காஃபி சுகர் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ காஃபி எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தா எடுத்துக்கிட்டேன். ஆனால் இருந்தாலும் அந்த காஃபி குடிச்சிட்டு எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் வர மாதிரியே இருந்தது ஈவினிங் வரையிலும். சரி, ஓகே விடுடா அப்படின்னு நினச்சிட்டு சக்கரவள்ளி கிழங்கு ஒன்று மீதி இருந்தது, அதையும் சாப்பிட்டாச்சு. இது நான் ஸ்கூலுக்கு கிளம்பிலே சாப்பிட்டேன். ஒரு 4 மணி ரேஞ்சில் மறுபடியும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் போல் இருந்ததுங்க. ஸோ 2 டேட்ஸுமே பச்சை பட்டாணியும் கொஞ்சம் சாப்பிட்டு டியூஷன் கிளம்பிட்டு பசியாக இருந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி எதுவுமே கம்மஞ்சாப்பாடு அந்த மாதிரி எதுவுமே சாப்பிடல. ஒரு மாதிரி நைட் தூக்கம் வராது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இது ஒரு 7, 7:30 இருக்கும். கம்மஞ்சாப்பாடும் வெங்காயம் தான், வேறு எந்த பொரியலும் இல்லை, வச்சு சாப்பிட்டு இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க.